ஹே ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோ எதை பற்றினா என்னுடைய கேர்லி ஹேரை நான் வீட்லேயே எப்படி ஸ்ட்ரைட்டன் பண்ணுறேன் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்திருக்க மிஷின் வந்து ஐக்கானிக் ஸ்லிம் டைட்டானியம் மிஷின். இதில் ஒரு லாக் பட்டன் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து லாக் பண்ணி நம்ம சேஃபாக எடுத்து வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகிடும். தென் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்ம ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். தென் டெம்பரேச்சர் பட்டன். இதில் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் இருக்கும். ஒன்று 160 டிகிரி, 180 டிகிரி, 200 டிகிரி, 230 டிகிரி இருக்கும். நான் வந்து 230 டிகிரி தான் இன்றைக்கி வந்து வச்சு ஸ்ட்ரைட்டன் பண்ண போகிறேன். என்னுடைய ஹேர் வந்து ரொம்ப கேர்லியாக இருக்கும். அதனால் நான் 230 டிகிரி செல்சியஸ் தான் வச்சு இன்றைக்கி ஸ்ட்ரைட்டன் பண்ண போகிறேன். உங்களுக்கு இவ்வளோ கேர்லாக இருந்தது அப்படின்னா மட்டும் 230 வச்சு யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா 180 டிகிரி போதும். ஸ்ட்ரைட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய ஹேரை வந்து நான் செக்ஷன் பிரிச்சுக்கிறேன். செக்ஷன் பிரித்து ஸ்ட்ரைட்டன் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்ட்ரைட்னிங் வந்து பர்ஃபெக்ஷனாக வரும். இது மாதிரி ஒரு செக்ஷன் கிளிப் எடுத்து செக்ஷன் பிரித்து நீங்கள் வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பக்கமும் செக்ஷன் பிரித்து செக்யூர் பண்ணிக்கிறேன். எப்போவுமே செக்ஷன் பிரித்து ஸ்ட்ரைட்டனிங் பண்ணும்போது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹீட் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஹீட் ப்ரொடக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணும்போது ஹேர் வந்து டேமேஜ் ஆகிறது வந்து கம்மியாக இருக்கும். அதனால் ஹீட் ப்ரொடக்ஷன் உங்கள்கிட்ட எந்த ஹீட் ப்ரொடக்ஷன் இருந்தாலும் பரவாயில்ல, அதை யூஸ் பண்ணிவிட்டு தென் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுங்கள். நீங்கள் ப்ளோ ட்ரை பண்ணுறீங்கனாலுமே ஹீட் ப்ரொடக்ஷன் வந்து யூஸ் பண்ணிவிட்டு ப்ளோ ட்ரை பண்ணும்போது ஹேர் டேமேஜில் இருந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஹீட் ப்ரொடக்ஷன் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோமில் வந்து கோம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லாமே ஹேர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்ட்ரைட்டன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து தின் செக்ஷன் எடுத்து தான் ஸ்ட்ரைட்டன் பண்ண போகிறோம். ஒரு கோம் வச்சுக்கோங்க. அந்த ஸ்ட்ரைட்னிங் மிஷின் வந்து அந்த கோம் கூடயே ரன் ஆகணும். ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்து நீங்கள் அழுத்தி நல்லா ப்ரெஷர் கொடுத்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணும்போது ஸ்ட்ரைட் ஆகிடும் ஹேரு. இதே மாதிரி என்னுடைய ஹோல் ஹேரையும் தின் செக்ஷன் எடுத்து நான் ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கிறேன். நல்லா ப்ரெஷ் கொடுத்து பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா ஸ்ட்ரைட் ஆகும். ரொம்ப நேரம் வந்து லாங் லாஸ்டடாகவும் இருக்கும். கோம் யூஸ் பண்ணி அது கூடயே ரன் ஆகிற மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து சிக்கு இல்லாமல் ஈஸியாக வரும். நான் யூஸ் பண்ணுற இந்த மிஷினில் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு ஹேர் வாஷ் வரைக்குமே தாங்கும். நான் எப்போவுமே ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்னிங் பண்ணிவிடுவேன். அடுத்த ஹேர் வாஷ் வரைக்குமே என்னுடைய ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வேவியாக இருக்கும். அடுத்த ஹேர் வாஷ் பண்ணும்போது எப்பவும் போல் என் முடி இந்த ஸ்ட்ரக்சரில் மாறிடும். நான் வீடியோ எடுக்கும்போதுமே ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுப்பேன். தின் செக்ஷனாக எல்லாத்தையும் எடுத்து கரெக்டாக பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக ஸ்ட்ரைட்டன் ஆகும். நான் யூஸ் பண்ணுற இந்த ஸ்ட்ரைட்னிங் மிஷினோட டீட்டெயில், ஹீட் ப்ரொடக்ஷனோட டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க.
ஹேர் ஸ்ட்ரெய்டன் பண்ணும்போது ரொம்ப ஃப்ளாட்டாக தெரியும். எனக்கு அது மாதிரி தெரிஞ்சா பிடிக்காது. அதனால் நான் இது மாதிரி செக்ஷன் எடுத்துட்டு அதை பிரித்து அதுக்கப்புறம் அதில் வந்து ஸ்ட்ரெய்டன் பண்ணி கீழே விடும்போது நல்ல வந்து ஒரு பவுன்சி லுக் இருக்கும் ஃப்ரண்ட்டில். நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், ஃபுல் ஹேரை வந்து நான் ஸ்ட்ரெய்டன் பண்ணி முடிச்சிட்டேன். இதான் வந்து என்னுடைய ஃபைனல் லுக். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்படி தான் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியும் எங்கன்னா ஃபங்க்ஷன் போகிறதுக்கு முன்னாடியும் ரெடி ஆவேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். தேங்க்யூ.